நேர்மையான முறையில் ஆதீனத்தின் சைவ கோட்பாடுகளை மீறாத நிலையில் சைவத்தையும் தமிழையும் தெய்வீகத்தையும் ஒரு ஆதீனகத்தால் போற்றி வளர்ப்பாரானார் அவரை யாருமே தட்டி கேட்க முடியாது. ஆனால் ஆதீனத்தின் செயல்பாடுகளை வியாபார நிறுவனத்தை போன்று குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்ட ஒருவரிடம் 1 கோடியை காணிக்கையாக பெற்றுக்கொண்டு ஆதீனத்தின் சொத்துக்களை அவருக்கு சாசன பத்திரம் எழுதி கொடுத்தால் அதை அரசு தட்டி கேட்க முடியும் என்பதை வழக்கறிஞர் கௌதமன் ஜூனியர் வேடன் 16/5/2012 இதழில் தெளிவாகச் சொல்லியுள்ளார். அதை நீங்களும் கேளுங்கள். காலம் காலமாக சமூகத்தில் ஆன்மீக நெறிகளை பரப்புவதுடன் மக்கள் சேவையிலும் தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் தமிழக சைவ மடங்களுக்கு முக்கிய இடம் உண்டு. அன்பையும் ஆன்மீகத்தையும் மட்டுமே போதித்து வந்த மடங்கள் அண்மை காலமாக ஏராளமான குற்ற வழக்குகளில் சிக்கி தவிக்கின்றன. சமீபத்திய சர்ச்சை மதுரை ஆதீன மடத்தின் 293வது பட்டமாக நித்யானந்தா நியமிக்கப்பட்டு இருப்பதுதான். தன்னாட்சி அதிகாரம் கொண்டவர்களாக உலாவரும் மடாதிபதிகள் மற்றும் மடங்களின் மீது அரசாங்கத்துக்கு உள்ள அதிகாரம் எத்தகையது என்பது குறித்து வழக்கறிஞர் கௌதமனை கேட்டோம். மடங்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கென பொதுவான விதிமுறைகளை தனித்தனியான சம்பிரதாயங்களையும் கொண்டுள்ளன. இந்த சம்பிரதாயங்களை கடைப்பிடிப்பதில் மடத்துக்கு மடம் சில வேறுபாடுகள் இருந்தாலும் பொதுவான விதிமுறைகள் ஒரே மாதிரிதான் இருக்கும். மடங்களின் ஆன்மீக சம்பிரதாயங்களில் அரசாங்கம் உட்பட யாரும் தலையிட முடியாது. ஆனால் சொத்துக்களை பராமரிப்பது, மடாதிபதிகளின் ஒழுக்கம் தொடர்பான விஷயங்களில் நடவடிக்கை எடுக்க அறநிலையத்துறைக்கு அதிகாரம் உள்ளது. குறிப்பாக மடத்தின் சொத்துக்களை குத்தகைக்கு விடவோ விற்கவோ வேண்டுமானால் அறநிலையத்துறையின் அனுமதியை பெற வேண்டும். அதேபோல் மடத்தின் ஆண்டு வரவு செலவுகளை தணிக்கைக்காக அறநிலையத்துறை ஆணையரிடம் கட்டாயமாக ஒப்படைக்க வேண்டும். தவறு ஏதேனும் கண்டுபிடிக்கப்பட்டால் மடத்தின் மீதும் ஆதீனத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க அறநிலையத்துறைக்கு அதிகாரம் உள்ளது. இளைய பட்டத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை முழுவதும் தலைமை ஆதீனத்துக்கே உரியது என்றாலும் அப்படி தேர்ந்து எடுக்கப்பட்டவர் தகுதியற்றவர் என்று தெரிய வந்தால் அந்த நியமனத்தை ரத்து செய்ய அறநிலையத்துறை ஆணையருக்கு அதிகாரம் உள்ளது. பொதுமக்கள் யாராவது இந்த விவகாரத்தில் தலையிடவோ வழக்கு தொடுக்கவோ வேண்டுமானால் அவர்கள் அறநிலையத்துறை ஆணையரிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் நியமனம் தொடர்பான விஷயங்களில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஆணையரின் அனுமதியை பெற தேவையில்லை. உதாரணத்துக்கு நித்யானந்தாவை இளைய பட்டமாக நியமித்ததால் இந்து மதத்துக்கு களங்கம் எனில் அந்த நியமனத்துக்கு தடை விதிக்க இந்து மதத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் வழக்கு தாக்கல் செய்யலாம். இளைய பட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்கான விதிமுறைகள் என்ன? நிச்சயமாக அவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். குறைந்தது 15 ஆண்டுகளாவது மடத்தில் தங்கியிருந்து சேவை செய்திருக்க வேண்டும். அவருடைய ஆன்மீக பணியிலும் வாழ்க்கையிலும் எந்த சர்ச்சைகளும் ஏற்பட்டு இருக்கக்கூடாது. தலையை மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற விதிமுறைகளை கடைப்பிடிக்கும் ஒருவரே இளைய பட்டமாக வர முடியும். மேலும் இளைய பட்டத்துக்கு வருபவரை மற்ற சிஷ்யர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மதுரை ஆதீனத்தின் இளைய பட்டமாக நித்யானந்தா நியமிக்கப்பட்டுள்ளது சரியா? நித்யானந்தா நியமனத்தில் மடங்களின் விதிமுறைகள் என்று நான் மேலே சொன்ன எதுவுமே கடைப்பிடிக்கப்படவில்லை. அவர் மீது தமிழ்நாடு, கர்நாடகா நீதிமன்றங்களில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பாலியல் குற்றச்சாட்டுகளும் உள்ளன. அதனால்
அறநிலையத்துறை ஆணையம் 59 மற்றும் 60வது பிரிவுகளில் அந்த ஆணையத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நித்யானந்தா நியமிக்கப்பட்டது செல்லாது என்று அறிவிக்க முடியும். இந்த துறைக்கு உள்ள அதிகாரத்தின்படி தலைமை ஆதீனமான அருணகிரிநாத சுவாமிகளையும் தகுதி நீக்கம் செய்யலாம். தேவை ஏற்பட்டால் மதுரை ஆதீன மடத்தை கூட அரசு கையகப்படுத்தலாம். இதற்கு உதாரணம் இருக்கிறதா? 1971ஆம் ஆண்டு காசியில் உள்ள சைவ மடம் ஒன்றின் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி தம்பிரான் சுவாமிகள் என்பவர் தகுதியற்ற ஒருவரை இளையவட்டமாக நியமித்தார். இதை எதிர்த்து அந்த மடத்தில் பல ஆண்டுகளாக சேவை புரிந்து வந்த ஸ்ரீ மகாலிங்க தம்பிரான் சுவாமிகள் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கில் தகுதியற்றவரை இளையபட்டமாக ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதனால் அரசாங்கமே அந்த மடத்தின் குருமகா சன்னிதானத்தையும் இளைய பட்டத்தையும் தகுதி நீக்கம் செய்து மடத்தை கையகப்படுத்தியது. இப்படி நிறைய உதாரணங்கள் உள்ளன. ஜூனியர் விகடன் இப்படி பேட்டியை முடித்திருக்கிறது. பெங்களூரு தடவியல் நிபுணர் பி. சந்திரசேகரன், நித்யானந்தா ரஞ்சிதா வீடியோ காட்சிகள் உண்மையானவை என்று சொல்லியும், எங்கள் நித்யானந்தா எந்த நடிகையுடன் வேண்டுமானாலும் சரச சல்லாபம் செய்வார், கேட்பதற்கு நீ யார் என்று என்னை கேட்கலாம், இந்து அறநிலையத்துறையிடம் கேட்க முடியாது. குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்தான் ஒரு மடத்தின் தலைவராக பதவியில் நீடிக்க முடியும். தவறு செய்பவர்கள் தேவன் என்றாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நன்றி, வணக்கம்.